சாமி எப்போ வருவீங்களடா? முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் சார். என் பிள்ளைய 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு படிக்க வச்சேன் சார். அங்க தவறான குற்றச்சாட்டை என் பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதியை வச்சுட்டாங்க சார். இப்ப 4 நாள் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நான் இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எமர்ஜென்சி பேசாலும் என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. போராடி எங்களால முடியலையா. யாராவது எங்களை முதல்வரை நேரடியா சந்திக்க முடியல, முறையாக சந்திக்க முடியல. இந்த மீடியா மூலமா அவனுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறையா, எங்க பிள்ளைய காப்பாற்றி கொடுக்கலையா, அவங்களுக்கு காலில் வந்து கேட்கறியா, என் பிள்ளைய கொண்டுடுவாங்க. வார்த்தை வாரி கழிச்சு விட்டாங்க என் பிள்ளைய. என் பிள்ளைய காப்பாற்றி கொடுக்கலையா. பையன் இந்த மாதிரி இட்டுட்டு போயிருக்காங்கம்மான்னு அந்த பிள்ளை கூட இந்த பசங்க சொன்னாங்க. எதனால என்னன்னு தெரியலங்க. நாங்களும் வக்கீல வச்சு என்ன கேட்கக்குள்ள இந்த மாதிரி ஏதோ போன்ல ஆப் இருந்து வேலை செஞ்சாங்க, அதுல என்ன இருந்தது ஏதுன்னு தெரியலங்க சார். அதனால அரெஸ்ட் பண்ணிருக்கோன்னு சொன்னாங்க சார். கேஸ் போயிட்டு இருந்தது. நாங்களும் வக்கீல வச்சு வாதாடணும். இந்த 2 மாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம் அவங்க பிள்ளைய சொல்லி எங்களுக்கு டெல்லியில இருந்து சிபிசிஐல இருந்து வந்து என்கொயரி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சார். வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வந்துட்டு போன என்னன்னு தெரிஞ்ச திடீர்னு 15 நாளைக்கு முன்னாடி போன வாரம் 15 நாள் 6 மாசமான தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க, வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க, ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க, அந்த இந்த 15 நாளுக்கு முன்னாடி பேசணும், அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க. இருக்கிறானா இல்லையான்னு கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போனான், வந்து நான் வந்து பஸ்ல ஏத்துறாங்கப்பா, நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் எங்க பையன்கிட்ட பேசல. ஏன்னா வாருக்கு பஸ்ல ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையெழுத்து போட சொல்லி அடிச்சு 3 நாளா ரூம்ல வச்சு மிரட்டினாங்களாங்க சார். நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன், இருந்தாலும் நீ போட்டுதான் அவனாட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம். மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார். வாங்கிட்டு அதுல இருந்து சரி நீ போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களாம். அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு 2 நாள்லயே உடனே 4 மணி இருக்கும், நீ ஏறிப்போ உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சுன்னு சொல்லி கொடுத்து உடனே 1/2 hourல ஏத்துறாங்க. அந்த 1/2 hourல ஏத்துற டைம்ல யார்ட்டே போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும், அம்மா இந்த மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க. அவ்வளவுதான் சார் எங்க பையன் பேசினது. என்ன எங்க இருக்கிறான் என்னன்னு தெரியல. எங்க பிள்ளை எங்க இருக்கு என்ன இருக்கு தெரியல. நீங்கதான் முதலமைச்சர், நீங்கதான் எங்க பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.